இந்த விஞ்ஞானத்தை நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். இந்த நியாண்டர்தால் மனிதன் என்றெல்லாம் மனித குல வரலாற்றை பட்டியல் போடுகிறார்கள். அதாவது 40,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனித குலம், 20,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனித குலம், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனிதர்கள், 5,000 என்றெல்லாம் வரலாறு சொல்வார்கள். எவனும் போய் பார்த்ததில்லை, ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. இப்படிலாம் அந்த மனித உருவங்களை படம் வரைந்து காட்டுவார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது முகத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய முகத்தில் ஒரு விகாரமான தோற்றம், சப்பையான ஒரு மூக்கு, ஒரு மாதிரியான அந்த தோற்றம், காது, பல்லு எல்லாமே ஒரு மாதிரி 10,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தோற்றத்தை பாருங்க. இப்ப பாருங்க, பூ மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி போடாமையே, இன்னும் கூட போடாம இருந்தா மூஞ்சி நல்லாவே தான் இருக்கும் உண்மையிலேயே. அந்த மாதிரி ஒரு ஒரு பூசண மாதிரி, ஒரு மலர் மாதிரி ஒரு அழகு, சிரிக்கிற போது ஒரு பெரிய அழகு, இதெல்லாம் மனித குலத்தில் வந்திருக்கு. ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனிதனுடைய முகத்துக்கும் 10,000 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிற மனித முகத்திற்கு இந்த அழகை கூட்டிக் கொண்டு வந்தது எது? காட்டில் வாழ்ந்த 5,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனித குலத்தினுடைய மனிதனுடைய முகத்தில் இல்லாத ஒரு அழகு இந்த நூற்றாண்டிலே மனிதர்கள் மத்தியிலே தோன்றிக் கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் எது? நான் ஆச்சரியமான ஒரு உண்மை படித்தேன். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்பது காட்டுமிராண்டிகளுக்கு கூட எந்த விலங்கு தாக்கும்னு தெரியாது, பாம்பு எப்ப கடிக்கும் அப்படின்னு தெரியாது. திடீர்னு இன்னொரு கூட்டம் எங்கிருந்தாவது வந்து இவர்களை கொன்று விட்டு இவர்கள் வைத்திருக்கிற மாமிசத்தை, உணவை, இருப்பிடத்தை கைப்பற்றி கொண்டு இவர்களை விரட்டிவிடும். எனவே உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை, அதற்கு பேர் என்ன? உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால்தான் முகத்தில் அவர்களுக்கு எப்போதுமே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு விதமான விகாரமான தோற்றத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருந்தது. ஆனால் நாடு, அரசு, அரசன், படை, பாதுகாப்பு, சட்டம், ஒழுங்கு இவையெல்லாம் வளர வளர, நீதிமன்றம் என்றெல்லாம் சமூகம் வளர வளர, we are guaranteed, நமக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. டக்குன்னு வந்து நம்மளை யாரும் அடிக்க முடியாது, கேள்வி கேட்பதற்கு ஒரு காவல்துறை அப்படின்னு ஒன்று உண்டு, விசாரிப்பதற்கு ஒரு நீதிமன்றம் என்று ஒன்று உண்டு, நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு சமூக அமைப்பு என்று ஒன்று உண்டுன்னு அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பிறகு மனிதனுடைய முகத்தில் நிம்மதிதான் அழகாக மாறிற்று. பேர் என்ன? நிம்மதிதான் அழகாக மாறிற்று. அந்த கேரண்டீடு லைஃப், உத்தரவாதம் உடைய, சரியா சொன்னா பாதுகாப்பு உனக்கு உண்டு அப்படிங்கிற செக்யூர்ட், we are secured. நை நை நைன்னு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஆனா அப்படியே தேடும் உங்க அம்மா எங்க அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் இந்த குழந்தைய அவங்க அம்மாட்ட கொடுத்துருப்பாங்க. இது என்னால முடியலம்மா, எவ்வளவு நேரம் இதை நான் சமாளிக்கிறது, நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க எங்கேயோ குளிக்க கிளிக்க போயிருப்பாங்க. இந்த குழந்தை இப்படி கத்தும், பாட்டியை பார்த்தாலும் கத்தும், அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கும். அம்மா வந்த உடனே அப்படியே ஒரு தாவு தாவும், அப்படியே தோல்ல சாஞ்சுக்கும். என்ன அடைஞ்சது? பேசாம அது பாட்டுக்கு விரல் போட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான டெஸ்டினேஷன், பாதுகாப்பான போய் சேரும் இடம் தாயின் தோல் தான். அது தெரிஞ்ச மாத்திரத்திலேயே அதுக்கு ஒரு நிம்மதி வந்துருது, அழுகையை நிறுத்திடுது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் பாதுகாப்பானது என்ற எண்ணம் மனித சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதுதான் உலக சமாதானம் என்கிற ஒற்றை வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி உலக சமாதானத்தை வற்புறுத்துகிறார். நிறைய சண்டைகள் நாட்டுக்குள்ள வேண்டியதில்லை, மக்கள் எல்லாரும் ஒரு உத்தரவாதம் உடைய ஒரு வாழ்க்கை, ஒரு 2 வேளை சாப்பாடு கிடைக்கும், ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்கும், யாரும் யாரையும் குத்த மாட்டாங்க, யாரும் யாருக்கும் ரத்தம் வராது, அடிக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க அப்படின்னா அந்த கேரண்டீடு லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல், அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அதனால உலக சமாதான இயக்கமாக ஒன்று வேண்டும் அப்படின்னு தான் உலக சமுதாய சேவா சங்கத்தை அவர்கள் தொடங்கி வேர்ல்டு பீஸ், உலக அமைதி என்பது தம்முடைய லட்சியம் என்று அறிவிக்கிறார். அப்ப மனித மனதுக்கு நிம்மதியை, அதைத்தான் சொன்னேன், நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்ததை விட இப்ப இருக்கிறவர்களுக்கு ஒரு நிம்மதி அந்த முகத்துல தெரிகிறது இல்லவா, அது வளர்ந்து கொண்டே போடும். வெளியிலேருந்து கிடைக்கிற பீஸ், சொசைட்டியில கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி,
அது கிடைச்சிட்டா கூட சில பேர் நிம்மதியா இருக்க முடியல. இன்னர் பீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவான். ஒரு மகாராஜா ஊர்வலமா வந்துகிட்டு இருந்தாராம். அந்த இடத்துல தெருவில் ஒரு ஏழை பிச்சை எடுக்கிறவர், ஐயா அப்படின்னு மகாராஜாவை பார்த்து அப்படி கை நீட்டியிருக்கா. இவன் நேரம் பாருங்க, மகாராஜா அப்படி கை விட்டு உள்ள எடுத்த போது ஒரு சாதாரண செப்பு காசு அதான் வந்தது. அந்த செப்பு காசை எடுத்து இப்படி விசிறினார், இவனுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு அந்த செப்பு காசை அப்படி தூக்கி போட்டாராம். போட்ட உடனே அதை பிடிக்கணும்னு போனான் பாருங்க, இவன் நேரம் பொல்லாத நேரம், அது போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. கையில வரல, அப்படி சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருச்சு அந்த காசு. இவனுக்கு ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு செப்பு காசு போகுதுன்னு சாக்கடைக்குள்ள போய் கையை விட்டு தேடுறதுக்காக கையை நீட்டினான். மகாராஜா சொன்னார், ஸ்டாப், சாக்கடைக்கு போய் அதுக்காக கையை விடாது, இரு 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 அப்படின்ட்டு அமைச்சரை கூப்பிட்டாங்க. இங்க வா, வேற என்ன நாணயம் நம்ம கையில வச்சிருக்கோம், ஒரு வெள்ளி நாணயம் எல்லாம் இருந்தது, அதை அப்படியே ஒரு குத்து அள்ளி இங்க வா இங்க வா இந்தா குடி. சாக்கடைக்குள்ள போய் ஒரு செப்பு நாணயத்தை கை விடுறிய, வேணுங்கிற அளவு கொடுத்துருக்க, சந்தோஷமா இரு அப்படின்னு. இந்த கொத்த வெள்ளி நாணயத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள கை விடுப்பணும். ஏய் இப்ப எதுக்கு அதுல கை விடுற, நான் தான் அதை விட பல மடங்கு உனக்கு வெள்ளி நாசு கொடுத்துட்டேனே, அப்புறம் ஏன் இல்லைங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் இருந்தா நமக்கு சௌரியம் தானே, அந்த ஒத்த காசு கூட இருக்கும் இல்லையான்னு. இங்க வா இங்க வா, இன்னையிலேருந்து இந்த புத்தி உனக்கு போகணும், கோல்டு காயின் கொண்டா அப்படின்னா, தங்கத்துல காசு கொண்டாரு. தங்க காசு எடுத்துட்டு வந்து அதை ஒரு மூட்டையா கட்டி இந்த அப்படி அது விட்டு தொலை அப்படின்னு. மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு, அது வேற எங்கேயும் போயிருக்காது, உள்ளதானே கிடக்கும், அது என்ன நஷ்டமாயி போச்சு, நான் கையை விட்டு பார்க்குறேன்னு. மகாராஜா பார்த்தார், இன்னைக்கு நீயாச்சு நானாச்சு, என் அரச பதவியே போனாலும் பரவாயில்லடா, நான் உன்னை சந்தோஷமாக்கிட்டு தான் போவேன், என் நாட்டை பாதியா பிரிக்கிறேன், பாதி நாட்டுக்கு நீ ராஜா போதுமா, பாதி நாட்டுக்கு நீ தான் அரசன், பட்டம் கட்டுற, சந்தோஷமா. ஒரே ஒரு டவுட்டு, அந்த பகுதியில் இந்த சாக்கடை வருமா வராதான், அதாவது பாதி அந்த நாட்டை பிரிச்சா கூட அந்த பகுதிக்குள்ள இந்த சாக்கடை வருமா வராதா, அவன் கவலை ஒண்ணுதான். இவனுக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் மனசுல அமைதி வருமா வர. எங்க ஊர்ல சரவண பவன், ஆனந்த பவன் எல்லாம் தோசை சாப்பிட்டா அடுத்தவன் தட்டுக்கு சேர்த்து தோசை கொண்டு வருவான், இப்படி நீளமா அப்படி சுருட்டி அடுத்தவன் தட்டுக்கு சேர்த்து கொண்டு வருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% ஆளு அவன் தோசையை பார்த்து சாப்பிட மாட்டான். அந்த ரோஸ்ட் இன்னும் கொஞ்சம் முருகலா இருக்குல்ல, கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அது நெய் வாசனை வர மாதிரி தெரியுது, நம்ம அந்த ரோஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்கலாமோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு செல்வம், அவ்வளவு எல்லாம், இத்தனைக்கும் அந்த ஹோட்டல் பில்லு யாரோ நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. எப்ப மெட்ராஸ் வந்தாலும் முருகானந்த வேலு எல்லாரையும் கூப்பிட்டு ஹோட்டலில் வச்சு சாப்பாடு போடுவார் அவரு. அது மாதிரி ஒருத்தர் ஆப்டார் வசதியா, எல்லா பில்லும் நான் கொடுத்துட்றேன் போங்க அப்படின்னு. அப்படி சாப்பிட்டா கூட மனிதனுடைய மனம் அது நமக்கு சரியா அமையலையோ, இது புருஷ முண்டாட்டிக்கே உண்டு, நமக்கு சரியா அமையலையோ, நமக்கு அமைஞ்சது மட்டும் ஏதோ கொஞ்சம் கோளாறா இருக்கும் கிடையாது. உலகத்தில் எல்லாருக்குமே கோளாறு தான் அமையுமே ஒழிய யாருக்குமே நல்லது அமையாது. அதனால தான் 6 திருமுருகன் கல்யாணமே பண்ணிக்கலாம், ரொம்ப புத்திசாலி மானா நமக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். சார் நான் கொஞ்சம் நகைச்சுவைக்கா சொன்னேன், ரொம்ப நேரம் இறுக்கமா இருக்கிறோம்ல, கொஞ்சம் நகைச்சுவைக்கா சொன்னேன். ஏன் we are unhappy, why we are unhappy? இந்த மனம் அப்படிங்கிறது எண்ண அலைகள் அப்படிங்கிறது இந்த பயிற்சியில உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த எண்ண அலைகள் அடிச்சுக்கிட்டே இந்த அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கிறதால நம்ம நிறைய கஷ்டங்களுக்கு உள்ளாகிறோம். அதை எப்படி நிறுத்துறது? நிறுத்த முடியாது. இது அலை, இந்த அலை வெத்து அலை, சும்மா அப்படிதான் அலையும். அந்த அலை அப்படி வேடிக்கை பார்க்க நம்ம ஆரம்பிச்சோம்னா அதை பாருங்க, அலையிற அந்த அலையோட நம்ம அடிபடுறதை நிறுத்திட்டு அந்த அலையை கொஞ்சம் நின்று அப்படி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, என்ன அந்த மனசு வேற நான் வேற, அந்த மனசு வேற நான் வேற, அது வேற நான் வேற, நான் அதை வேடிக்கை பார்க்குற ஆளு அப்படின்னு பார்க்க அப்படி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த அலை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாம வேற அது வேற. அதுவும் நாம ஒன்னா ஐடென்டிஃபை பண்ற போது, அது அலப்பாயிர போதெல்லாம் நாமளும் சேர்ந்து கஷ்டப்படுறோம். அதுவும் நாமும் வெவ்வேறு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த வினாடியிலேயே அது நின்று போகுது. இங்க பேசின பல பேர் சொன்னாங்க, நான் எவ்வளவு இருந்தாலும் அந்த மனசுல அந்த அமைதி இல்லை, கஷ்டம் இல்லை, கஷ்டம் வருதுன்னு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நாங்க இங்க வகுப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை எடுத்து சொன்னாங்க.
ஜென் அப்படிங்கிற தத்துவ ஞானத்தை உலகத்துக்கு கொடுத்தவர் போதி தர்மர். போதி தர்மர் புத்த பாரம்பரியத்தில் ரொம்ப நுட்பமான அறிவுடையவர். போதி தர்மர் சீனாவுக்கு போறார். சீன நாட்டில் புத்த மதத்தை பரப்புவதற்காக போதி தர்மர் போனார். அதுவே ஒரு அருமையான சம்பவம் பாருங்களேன். போதி தர்மர் சீனாக்குள்ள போறாருன்னு உடனே சீன அரசர் ஊ அப்படின்னு பேர். அந்த சீன அரசர் இவரை வரவேற்கிறதுக்காக இவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும், பெரிய துறவி வராரு அப்படின்னு அந்த ஊர் வாசல்ல படை அமைச்சர் எல்லாரோடையும் வந்து நிற்கிறார். டோட்டலா வந்து நிற்கிறார், இவருக்கு வரவேற்கணும் அப்படி. கொஞ்சம் தொலைவில் பார்த்துட்ட உடனே போதி தர்மர் என்ன பண்ணாரு, போட்டிருக்கிற செருப்பை கழட்டி, காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி தலைமையில் வச்சுக்கிட்டார். செருப்பு எடுத்து வைக்கி தலைமையில் வச்சுக்கிட்டார். அப்பதான் அந்த அரசருக்கு ஒரு வருத்தம் வந்தது. அவர் எவ்வளோ சின்ன பேர் பாருங்க, கூப்பிடுறதுக்கு வசதியான பேர் ஊ, நிறைய போச்சு. அவர் ஒய்ஃபுக்கு திட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியம், சின்ன பேர் பாருங்க ஊ, அவ்வளோதான். அவர் என்ன பண்ணார், அப்படி திரும்பி தன்னுடைய அமைச்சரை பார்த்து கேட்டார், என்ன பெரிய ஞானின்னு சொன்னேன், இவரை வரவேற்கணும்னு சொன்னேன், செருப்பு தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு வர்றான் பைத்தியக்கார மாதிரி, இவரை போய் நம்ம எப்படி வரவேற்கிறது, எதுக்கு வரவேற்கிறது அப்படின்னார். பொறுமையா இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க, அவர் மிகப்பெரிய ஞானி, அவரை நீங்க ஒன்றும் அவமானப்படுத்திடாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னாரு அமைச்சர். கிட்டக்க வந்தார் பாருங்க போதி தர்மர், செருப்பை தலைமையிலேயே வச்சுக்கிட்டு அங்கேருந்து இப்படியே வந்து நின்ன உடனே இந்த அரசர் அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டு, தப்பா நினைக்காதீங்க, எனக்கு ஒரு சந்தேகம், பெரிய ஞானின்னு நாங்கள் உங்களுக்கு வரவேற்கலாம்னா செருப்பு தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? காலில் இருக்க வேண்டியது செருப்பு, அது தூக்கி யாராவது தலைமையில் வச்சுக்குவாங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு தெரியும்படியா சொல்ல முடியுமா? அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நீ தலையில ஏன் கிரீடம் வச்சிருக்க? அரசரை பார்த்து, நீ தலையில ஏன் கிரீடம் வச்சிருக்கிற? நாங்க அரசர்கள், அரச பாரம்பரியத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதனால கிரீடம் வச்சிருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரையும் விட நாம வித்தியாசமா தெரியணும்னு தலைமையில கிரீடம் வச்சிருக்கிறேன். நானும் அதே முடிவு பண்ணேன், எல்லாரையும் விட வித்தியாசமா தெரியணும்னு தலையில தூக்கி செருப்பை வச்சுக்கிட்டேன். இதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். அப்பதான் பூ அப்படியே ஒரு ஸ்பார்க் அடிக்குது அவருக்கு. மற்ற எல்லாரையும் விட நான் வித்தியாசமானவனா இருக்கணும்ன்ற ஒரு அகங்காரம் உனக்குள்ள இருக்கு. அதுக்கு அடையாளமா நீ கிரீடம் வச்சுக்கிற, விதவிதமான கிரீடங்களை தூக்கி தலைமையில வச்சுக்கிற. அப்ப அது இருக்கலாமா, நான் ஏன் செருப்பை வச்சு கூடாது? அது ஒரு அகங்காரம் தானே உனக்கு, நான் செருப்பு தூக்கி வச்சுக்கிறேன். நிஜமாவே ஒரு பெரிய ஞானி அப்படின்ட்டு இவரை ஒரு இடம் பார்த்து நல்ல மலை உச்சியில ஒரு நல்ல அமைதியான இடத்துல தங்க சொல்லிட்டு இவர் ராத்திரி படுத்திருந்தார், தன்னுடைய அரண்மனையில் படுத்திருந்தார். அவருக்கு ஒரே வேதனை, வேதனைனா வேதனை, தாங்க முடியாத வேதனை மனசுக்குள்ள. ஏன்னா கிங்கா இருந்தாலும் ஒரு அமைதியா இருக்க முடியுதா? இல்ல இல்ல. மறுநாள் சபைக்கு இவர் போதி தர்மர் வரும்போது சொன்னாரு, உங்ககிட்ட ஒரு சிக்கல் சொல்லணும், எனக்கு எவ்வளவோ சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அரண்மனை இருக்கு, எல்லாம் இருக்கு, மனசு அமைதியா இல்லை, மனசு ரொம்ப துன்பப்படுது. நீ என்ன பண்ற, நாளைக்கு விடிய காலையில் 4 மணிக்கு யாரும் வரத்துக்கு முன்னாடி மலை மேலே என்னோட அந்த குகை மேலே எனக்கு கொடுத்துருக்கல, அங்கே வந்துரு, நான் சரி பண்ணிடும், கவலையே படாது, நான் சரி பண்ணிடும் அப்படி. இவருக்கு இந்த பைத்தியக்காரரை நம்பி போகிறதா இல்லை போகாமல் இங்கேயே இருந்துடுறதா? இவனை நம்பி போக முடியுமா? விடிய காலையில் 4 மணிக்கு வர சொல்லியிருக்கான், யாரையும் கூட்டிகிட்டு வராத, தனியாக வா, நீ மட்டும் வா, யாரையும் கூப்பிட்டு வராது, புரியுதா? அப்படின்னு இவனுக்கு தனியாக போகணும், ஒரு பக்கம் பயமாக இருக்குது, அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல, போக முடியாது அப்படின்னு நினைக்கிறான். இவ்வளவு எதிர்த்து மனசு பேசினாலும் சார் அவருடைய அந்த தவநிலையினுடைய ஆக்கர்ஷணம் குப்புன்னு இழுத்துருச்சு. காலை 4 மணிக்கு போயிட்டான். போலாமா வேணாமா, போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவன், சில பேர் சாராய கிடைக்கும் அப்படிதான், போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் அவன் அறியாமே குப்புன்னு போயிடுவான். அது இழுத்துரும், அதனுடைய வேகம் எல்லாம் மனசோட வேலை தானே. டக்குன்னு அப்படியே போயிட்டான், ஆக்கர்ஷணம் போயிட்டான். காலையில 4 மணிக்கு போனா பெரிய தடியோட நிக்கிறாரு போதி தர்மர், பெரிய தடி. இது நம்ம மண்டை கிண்ட மேல போட்டுக்கிட்டு வச்சுட்டாருன்னா இவரை நம்பி போறதா அப்படின்னு வாசலே நின்று சொன்னாரு, நீ வரலாமா வேணாமான்னு ராத்திரி முழுக்க யோசிச்சல்ல, இங்க வந்தா என்ன நடக்குமோன்னு பயந்தல்ல, அதுக்கு தான் தடியோடு நிற்கிற உள்ளவன். இவர் கேட்டான், மன்னர் கேட்டார், எதுக்கு நீ மனசை கூட்டிட்டு வந்திருக்கிய, ஏன் அது எங்க இருக்குன்னு மட்டும் காட்டு, இந்த தடியால போட்டு அடி பின்னி எடுத்துடுறேன். எதை? மனசை தடியால போட்டு அடி பின்னி எடுத்துடுறேன்.
அதை நான் கொன்னே போட்டுடுறேன், அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே உன்னை பண்ணாது, உன் மனசு எங்க காட்டு அப்படின்னு. யோ அது தெரியாம தானே நான் உங்ககிட்டயே கேட்டேன், அது எங்கேன்னு தெரியல. எது உன்னை இம்சை பண்ணுதோ அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? உன்னை இம்சை பண்ணுதுங்கிற, அப்புறம் அது எங்க இருக்குன்னு தெரியலங்கிற. அப்ப அது இருக்கிறதா இருக்கிற உன் அபிப்பிராயம் தான் இம்சையை ஒழிய அது இம்சைக்கு காரணம் இல்லை. நீ அதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற. நீ மட்டும் வெளியே எடுத்து வை, அடி நொறுக்கி எடுத்துடுற, அப்புறமா அந்த மனசு உன்னை ஒண்ணும் பண்ணாது. இல்லைங்க, எங்கிட்டேருந்து என் மனசை பிரிக்க முடியாதுன்னா. ஏன் பிரிக்க முடியாது? அது என்னுடைய கற்பிதம்னா, அது என்னுடைய கற்பிதம்னா. நாம் மனதால் துன்பப்படுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய அதை முழுமையாக கற்பித்துக் கொண்டவர்கள் நாம் தான் என்பதை உணர மறுக்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், இதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த மனம் நான் என்னால பண்ணி கொண்டப்பட்ட ஒரு கற்பனை அப்படிங்கிற ஒரு புரிதல், அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு தெளிவு, ஒரு பயிற்சி, இது தேவை. அதுதான் அவர் சொன்னார். தியானம் என்பது என்ன அப்படிங்கறத நம்முடைய தமிழ்நாடு பேராசிரியர் ஐயா அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். வீட்டுக்குள்ள இருந்து நம்மால அதை பண்ண முடியல, முழுசா அந்த பயிற்சியை பண்ண முடியல. அதுக்கு ஒரு அமைதியான இடம் வேண்டி இருக்கு. அந்த இடமா தான் இந்த அறிவு திருக்கோயில் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சயின்ஸ், விஞ்ஞானம், அதுக்கப்புறம் மெய்ஞானம்ங்கிறதுக்கு நிறைய ஆங்கில வார்த்தைகள் நீங்க போடலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னும் நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு இங்கிலீஷ்ல அவைலபிள், தேடிக்கிட்டே போகலாம். நமக்கு கிடைச்ச வார்த்தையை வச்சுப்போம், விஞ்ஞானம் மெய்ஞானம்னு. இந்த சயின்ஸுக்கும் அதாவது விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை அது எந்த புள்ளியில சந்திக்குது? ஏன்னா நீங்க தலைப்பு போடும்போது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் அப்படின்னு போடுறீங்க, இந்த இம் முடியுது, அங்க ஆரம்பிக்குது. ஏன் இது ரெண்டு சந்திக்குது? எந்த இடத்துல சந்திக்குது? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லிடுறேன். மேடம் கியூரியை விட பெரிய சயின்டிஸ்ட் உண்டா? மேரி கியூரி, அவதான் ரேடியம் கண்டுபிடிச்சவர். அதனால தான் உலகத்தில் இன்னைக்கு பல நோய்களை தீர்ப்பதற்கு முதல்லயே நீங்க பார்ப்பதற்குரிய சக்தியை கொடுத்த கருவி பின்னால வடிவமைக்கப்பட்டது. மேடம் கியூரி அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட். மேடம் கியூரி ரொம்ப வறுமையிலேருந்து வந்தவ, சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்து வந்தவ, அவ ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்தவ. பல காரணங்கள் அதுக்கெல்லாம். ஆனா அவளுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே அறிவுபூர்வமா உட்கார்ந்து கால்குலேட் பண்ணி அவ உலகத்துக்கு கொடுத்த டிரைவ் பண்ண கன்க்ளூஷன் கிடையாது. அந்த அம்மா எழுதுறா தன்னுடைய லைஃபை பத்தி. அதாவது ரொம்ப யோசிப்பா ஒரு விஷயத்தை பத்தி, இது என்னது இது என்னது, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். சரி வேண்டாம், நம்ம இப்படியே விட்டா தலை பைத்தியம் பிடிச்சிரும், பிபி ஏதாவது மேலே போய் தலைகளை வெடிச்சிரும், வேண்டாம், நிம்மதியா தூங்கிடுவோம், பேசாம தூங்கி தொலைப்போம், அமைதி ஆயிடும், காலம்பரை எழுந்து யோசிக்கலாம் அப்படின்ட்டு சுருண்டு படுத்துக்குவா. அவளுக்கு படுக்கிறதுக்கு கூட பெரிய வசதி கிடையாது, அப்பாட்டுக்கு சுருண்டு படுத்துக்குவா மேடம் கியூரி. சார் ஒரு பெரிய ஆச்சரியம், காலையில ஒரு 6-6:30 மணிக்கு அவ எந்திரிச்சு அவளுடைய டேபிள், அந்த குறிப்பெல்லாம் எழுதுற டேபிள்ல போய் பார்த்தா ராத்திரி எல்லாம் எந்த பிரச்சனைக்கு மண்டையை உடைச்சுக்கிட்டாலோ அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கும், விளக்கங்கள் அந்த பேப்பர்ல பதிவாயிருக்கும். யார் எழுதியிருப்பா? நம்ம தூங்கும் போது இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் யார் எழுதியிருப்பா? இல்ல அந்த விளக்கங்கள் யார் எழுதியிருப்பா? ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் யாரு எழுதியிருப்பா? அவ என்ன பண்ணான்னு சொல்ற பாருங்க. அவ லைஃப் ஹிஸ்டரியில முதல்ல போய் கதவு தாப்பா போட்டிருக்குதான்னு பார்த்தா, கதவு தாப்பா திறந்திருந்தது போல எவனோ உள்ள எழுதிட்டு போயிட்டான் அப்படின்னு நேரா போய் கதவு தாப்பா போட்டிருக்குதா அப்படின்னு பாக்குற. போட்டிருக்குது. தாப்பா போட்டிருக்கும் போது யாரு உள்ள நுழைஞ்சிருக்க முடியும்? யாரு இதை எழுதியிருக்க முடியும்? அவளுக்கு புரியல என்ன நடந்ததுன்னு. கொஞ்சம் லேட்டரா எல்லாம் யோசிச்சு பார்த்தா தெரியுது. சார் அவ நல்லா ஆழ்ந்து தூங்குற போது அவளுக்குள்ள திடுக்குன்னு ஒரு ஒரு அந்த ஆன்சர்ஸ் வரும். கிடுகிடு பாட்டுக்கு அந்த ஆன்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். உடனே அவளுக்கே தெரியாது, தூக்கத்தில் எந்திரிக்கிறோன்னு தெரியாது, டேபிள் கிட்ட உட்காரோன்னு தெரியாது, அது எல்லாத்தையும் எழுதுவா. அவதான் எழுதுறா. எல்லாத்தையும் எழுதிட்டு திரும்பி அந்த ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சுட்டு படுத்துக்குவா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறா, என் ஆழ் மனதில் நான் போட்ட எல்லா கேள்விகளுக்குமான விடையை அதுவே எனக்கு சொல்லியது. நான் போய் புத்தகத்தில் தேடி கண்டுபிடிக்கல, அதுக்கான ஆன்சர்ஸ் அதுவே கண்டுபிடிக்குது. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு சயின்டிஸ்ட் மாநாட்டில் போய் மகரிஷியை கேட்கும் போது நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க அப்படின்னு,
அவர் சொன்ன பதில் ரொம்ப அருமையான. யூனிவர்சிட்டியில படிச்சீங்க? நோ, சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். ஐ ஹவ் ஸ்டடிட் இன் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். யூனிவர்சிட்டியில நான் படிக்கல, ஆனா சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ், யூனிவர்ஸினுடைய நகரத்தில் தான் நான் படித்தேன் அப்படின்னார். அந்த பிரபஞ்சத்துல காஸ்மிக் அதுல எல்லாம் இருக்கு, ஆனா அது உங்க மூளையோட உள்ள வந்து உங்களுக்குள்ள இறங்கணும், லேண்ட் ஆகணும். அது அந்த உண்மைகள், ட்ரூத். இது சயின்டிஸ்டுக்கு தானா, அதாவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சவங்க இருக்கிறாங்க, லேப்ல குடஞ்சு 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 கண்டுபிடிச்சவங்க இருக்கிறாங்க. எதுவுமே பண்ணாம இவங்க முயற்சி தேட 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 மனசுக்குள்ள வந்து அப்படியே லேண்ட் ஆயிடும், சில விஷயம் தானா வந்து இறங்கிடும். இதை என்ன சொல்றான், இததான் விஞ்ஞானி தேடிக்கிட்டு இருந்தான். இந்த வார்த்தை கவனிங்க, இவன் எந்த உண்மைகளை தேடிக்கொண்டிருந்தானோ அந்த உண்மைகளும் இவனை தேடிக்கொண்டிருந்ததால் அவையாக வந்து இறங்கி விட்டன. இவன் அதை தேடுற மாதிரி அது இவனை தேடிக்கிட்டே இருந்தது, நம்ம யார் மூலமாவது வெளிப்படணும் அப்படின்னு. இதுல சயின்டிஸ்டுக்கும் கவிஞனுக்கும் ஆத்ம ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. மாணிக்கவாசகர் உட்கார்ந்து எண்ணார, அவருக்கு எப்படி நிறைய அண்டப்பெருக்கம் அப்படிங்கிறார். அதாவது அண்டப்பெருக்கம்னா அந்த யூனிவர்ஸ் வந்து பெருசாயிட்டே போகுது அப்படிங்கிறார். சார் இப்பதான் சயின்ஸ்லயே சொல்றான், இட் இஸ் growing, அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது. வடமொழியில இதுக்கு பிரகத் அப்படின்னு பேரு, பிரகத் நாயகி, பிரகதீஸ்வரர், இதெல்லாம் பேரு. பிரகதீஸ்வரர்னா பெரியவர்னு அர்த்தம் இல்ல, பெரிதாகி கொண்டே இருப்பவர்னு அர்த்தம். தன்னைத்தானே யூனிவர்ஸ் விரிவடைய வைத்துக் கொண்டே போகுது. இது அண்ட பெருக்கம் அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்துறார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எந்த சயின்ஸ் புத்தகம் எடுத்து படிச்சிருப்பாரு? சோ அந்த பேர் உண்மை ஏதோ ஒரு வேவ்லென்த்ல அவர் இருக்கும்போது, கண்ணை மூடி அழும் போதோ, இல்ல நமசிவாயம் சொல்லி ஒரு ரேஞ்சில் போய் மைண்ட் நிற்கும் போதோ, இல்ல அந்த குருந்த மரத்தடி குரு தன்னுடைய கால் கட்ட விரலால அப்படி தொட்ட போது ஒரு ஃப்ரீக்வன்சி இவருக்குள்ள மாற்றம் ஏற்பட்டதாலேயோ என்னமோ ஒண்ணு நேரா சயின்ஸ் வந்து லேண்ட் ஆயிடு அவங்களுக்குள்ள. அவங்க தேடுறது இல்லை, போறது இல்லை, பார்க்கறது இல்லை, ஆனா அந்த விஷயம் மட்டும் வந்துடுது. இதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பாரதி விழாவில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், விஞ்ஞானி உண்மைகளை கைப்பற்றுகிறான். கைப்பற்றுதல்ங்கிற வார்த்தை கொஞ்சம் முரட்டு வார்த்தை. விஞ்ஞானி உண்மைகளை கைப்பற்றுகிறான், ஆனால் கவிஞனையோ உண்மைகள் கரம் பற்றுகின்றன. பிகாஸ் தே லவ். சார், லவ் பண்ற பேர் கைப்பிடிக்கிறதுக்கும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டு போறதுக்கு வித்தியாசம் இல்லையா? அது வித்தியாசம் இல்லைதான், அது வேற சமாச்சாரம். இருந்தாலும் அப்படி லவ் பண்ற பொண்ணு அப்படி கையை பிடிக்கிறதுக்கும் பயா அப்படின்னு விலங்கு மாட்டுறதுக்கு போலீஸ் கையை பிடிக்கிறதுக்கும் ஒண்ணா? ரெண்டுமே அதுக்கப்புறம் ஜெயில் தான், எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க ஏன் சிரிச்சீங்க? அப்ப நீங்க எல்லாருமே ஏதோ பாதிக்கப்பட்டதால தானே திருப்பி திருப்பி சிரிக்கிறீங்க, இல்லாட்டி நீங்க அதுக்கு சிரிப்பீங்களா? இல்லையா? நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருப்பேன் நினைச்சு மெதுவா சொல்றேன். ஆனா நீங்களும் சேர்ந்து சேர்ந்து சிரிச்சு எங்களையும் சேர்த்துக்கோ எங்களையும் சேர்த்துக்கோ எங்களையும் சேர்த்துக்கோன்னு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் சரி விடுங்க. கைப்பற்றுவது என்பது வன்முறை, கரம் பற்றுவது என்பது காதலின் வெளிப்பாடு. அதனால்தான் கவிஞனுக்கும் மெய்ஞானிக்கும் மற்றும் உண்மைகள் அவன் காதோரத்தில் வந்து கிசுகிசுக்கின்றன. அவன் காதுகிட்ட வந்து சொல்லுது, என்னை பத்தி இதான் விஷயம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு காதோரத்தில் வந்து கிசுகிசுக்குது. அவ்வாடு பாடிக்கிட்டே போறான், வாய்க்கு வந்தபடி பாடுறான். ஆனா அதுக்குள்ள யூனிவர்சல் லா எல்லாம் உள்ள வந்து விழுது. அவன் தேடுறது இல்லை, முயற்சி எடுக்கிறது இல்லை, ஆனா வருது. இது எப்படி வருங்கிறதுக்கு தான் நான் மேடம் கியூரிய சொன்னேன். அவள் பகலெல்லாம் போராடுறா கைப்பற்றுவதற்கு, கிடைக்கல. தூங்குறா, அது வந்து கிளீனா அவளுக்குள்ள பேப்பர்ல இறங்கிட்டு இதான் ட்ரூத் அப்படின்னு போயிடுச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போங்க. தன்னுடைய அறிவு, சிந்தனை, அடையாளம் இதையெல்லாம் ஒரு இடத்துல இழக்கும் போது பெரிய உண்மைகள் பொத்துன்னு வந்து விழும். எப்படி விழும்? ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள் அப்படிங்கறத ஸ்கூல்ல காலேஜில் கற்றுக் கொடுத்துருப்பான். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள். அப்புறம் பாஸ்கல் லா, அதுவும் கற்றுக் கொடுத்துருப்பான் சயின்ஸ்ல. தண்ணீர்ல ஒரு எடையை என்ன வச்சீங்களோ அந்த எடையை வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த கப்பல் அப்படிதான் கட்டப்பட்டது. அந்த தண்ணீரை அது வெளியேற்றும். அது வெளியேற்றுற அந்த தண்ணீருடைய எடையும் இந்த பொருளோட எடையும் ஒன்னா இருக்கும். இது பாஸ்கல் லா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை கண்டுபிடிச்ச உலகத்துக்கு முதல்ல சொன்ன ஆள் யாருன்னா ஆர்க்கிமிடிஸ். ஆர்க்கிமிடிஸ் எப்படி கண்டுபிடிச்சான்?
இதே மாதிரி தான் ஒரு மகாராஜா ஆர்கிமிடிஸுக்கு ஒரு சேலஞ்சு பண்றாரு. அவருக்கு ஒரு கிரீடம் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு கோல்டு அவர் கொடுத்துருக்காரு, பணம் தங்கம் கொடுத்துருக்கிறார். எனக்கு அப்படியே அதை யூஸ் பண்ணி அந்த தங்கத்துல கிரீடம் பண்ணு அப்படிங்கிறார் வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோ தங்கம் அவர் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த 1/2 கிலோ தங்கமும் அப்படியே ஃபுல்லா யூஸ் ஆயிருக்கா? தன்னுடைய தலைமையில அந்த கிரீடம் உட்கார்ந்து இருக்கிறதுல நடுவில் அவன் ஏதாவது அடிச்சுட்டானா? எங்க ஊர்ல ஐயப்பன் கோயிலே அடிச்சுட்டான். பேப்பர்ல பாத்தீங்களா? ஐயப்பன் கோயில் தங்க தகடுன்னு போட்டா அதெல்லாம் தகடு, கடைசியில தங்கம் காணும். பழனி ஆண்டவர் சிலை அப்படின்னு வச்சோம், அதுலயும் தங்கத்தை காணும். அதாவது நம்ம ஆளுக்கு தங்கத்தை பார்த்தா சாமியாவது ஒண்ணாது அட்ரா லூட்டி அடிச்சுட்டு போயிடுறான். இது என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்ப மகாராஜாவுக்கு டவுட், நம்ம கிரீடா அதே கோல்டு இருக்குதா அப்படின்னு சொன்னா பாருங்க. ஆர்கிமிடிஸை கூப்பிட்டு, இந்த நான் கொடுத்த அளவு அதே தங்கம் ஃபுல்லா இதுல இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இதை நோண்டக்கூடாது, இதை போட்டு தேய்ச்சி கீச்சு தொந்தரவு பண்ணக்கூடாது, அது அப்படியே பக்காவா இருக்கணும். ஆனா கண்டுபிடிக்கணும், புரியுதா? அப்படி இவர் சொன்னாரு. ட்ரை பண்றேன். இல்ல, கண்டுபிடிக்கலன்னா தலையை வெட்டிடுவேன், கண்டுபிடிக்கலன்னா தலையை வெட்டிடுவேன் காலம்பரை அப்படி. இவர் போனாரு, யோசிச்சாரு. அதுக்கு எப்படின்னு முடியல. தங்கத்தை ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அதை கண்டுபிடிச்சாகணும். நான் என்ன பண்ணுவேன்? அந்த வாட்டர் டப் இருக்குல்ல, அவர் குளிக்கிறதுக்கு வாட்டர் டப்பு, அதுல போய் பொத்துன்னு விழறாரு. வேற வழியே இல்லை, இப்ப அரசரை பார்க்க போனோம், குளிச்சுட்டு போனோம் அப்படின்னு அந்த வாட்டர் டப்ல போய் விழுந்தார். விழுந்த உடனே இவர் அந்த விழுந்த வேகத்துல அதுல அதே தண்ணி வெளியே வந்து விழுந்தது. யுரேகாங்கிற வேர்டு அப்ப வந்தது. யுரேகா கண்டுபிடிச்சிட்டேன். சமயடை நீர் வெளியேற்றப்படும் அப்படிங்கிற தேரி கண்டுபிடிச்சிட்டேன்னு துணியே இல்லாம அரண்மனையை நோக்கி போறாரு. இதுதான் ரொம்ப டேஞ்சர். உடம்புல ஒரு சொட்டு துணி இல்லை, நாம இப்ப உடம்புல துணி இல்லாம இருக்கிறோங்கிற பிரஜை இல்லை. அந்த உண்மையை தேடிக்கிட்டே இருந்தவருக்கு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு தன்னை பத்திய பிரஜை இல்லாம இறங்கி தெருவில் போறாரு. அப்படியே அந்த அரசனை பார்க்கறதுக்கு யுரேகான்னு கத்திக்கிட்டு. அடுத்த ஆள் நிறுத்தி கேட்டான், எங்க இப்படி போற? அவர் கேட்டார், எப்படி போறியா? ஒண்ணுமே இல்லாம போற. வீட்டுக்குள்ள ஓடுன, நம்ம பாட்டுக்கு எப்படி இப்படியே தெருவில் இறங்கி போயிட்டோம். என்ன உங்களுக்கு புரிஞ்சது? ஒரு பேருண்மையை கண்டறிகிற காலத்தில் சரீர பிரஜையும் இல்லாமல் தான் என்ற உணர்வும் இல்லாமல் ஆர்கிமிடிஸ் தன்னை இழந்த கணத்தில் அந்த உண்மை அவருக்கு வெளிப்பட்டு விட்டது. தன்னை இழந்த கணத்தில் அவருக்கு அந்த உண்மை வெளிப்பட்டு விட்டது. விஞ்ஞானிக்கும் தன்னுடைய நான் இழக்கின்ற காலத்தில் உண்மை கிடைக்கிறது, மெய்ஞானிக்கும் தன்னுடைய நான் இழக்கிற காலத்தில் பேருண்மை வசப்படுகிறது. நீங்க ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா, சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற ஞானி உடம்புல ஒரு சொட்டு துணி இல்லாம அவர் பாட்டுக்கு தெருவில் போவார். அவர் பாட்டுக்கு இந்த சோகத்தை தாண்டி சோகத்துக்குள்ள புகுந்து அண்ணாண்ட வெளியே போவார். யாரும் அவர் நிறுத்தவே முடியாது, அவருக்கு தோன்றபடி போவார் அவர் பாட்டுக்கு. ஏன்னா சதாசிவ பிரம்மேந்திரத்துக்கு நான், என் உடம்பு, இது மாதிரியான எந்த அடையாளமும் கிடையாது. சோ ஒரு கணத்துல நீங்க பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு புள்ளியில வந்து நிக்கிறாரு, அதே புள்ளியில் தான் ஆர்கிமிடிஸும் வந்து நிற்கிறார். தன்னை இழந்த நிலை, அப்ப அவருக்கு அந்த போதம் தலைப்படுகிறது, தன்னை இழந்த நிலை. அதனால்தான் சயின்டிஸ்டும் பெரிய ட்ரூத்தை நம்ம வசத்திலிருந்து இழந்து போற போது கண்டுபிடிக்கிறார். மகா ஞானிகளாகிய மாணிக்க வாசகர், திருமூலர், மிகப்பெரிய மகான்கள், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி போன்ற சிந்தனையாளர்கள் எல்லாருமே தன்னுடைய நான், சரியான வார்த்தை, நானற்ற நானிலிருந்து, அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நானற்ற நானிலிருந்து பல உண்மைகளை அவர்கள் பிரகடனப்படுத்துவார்கள். அதை யாருமே அசைக்க முடியாது. ஏன் அசைக்க முடியாதுன்னா, அதுல அவங்களுடைய அகங்கார அடையாளம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க இதனால நான் பெருமை அடையணும், இதனால நான் இந்த நூற்றாண்டிலேயே நான் வாழ்ந்தேங்கிறது தெரியணும், இதனால எனக்கு ஒரு நோபல் பரிசு கிடைக்கணும், எந்த ஐடியாவுமே இருக்காது. எது பத்திய குறிப்பும் இல்லாம அவங்க தன்னை இழக்கிற கணத்துல பழியிருந்து இந்த உண்மை அவர்களுக்கு வெளிப்பட தொடங்கும். சரி, இதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. எதிரில் இருக்கும் பிரபஞ்சத்தை, அதாவது இந்த 5 பூதங்களுடைய சேர்ப்பு, பஞ்சபூதம் பௌதீகம், எதிரில் இருக்கிற பிரபஞ்சத்தை துண்டு 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 துண்டாக வெட்டி ஆராய்ந்து கொண்டு உண்மையை தேடி விஞ்ஞானி போகிறார். சயின்ஸ் எப்பவுமே இப்படிதான் டெவலப் ஆகும்.
ஒரு காலத்தில் ஒரு ஊரில், எங்கள் ஊரில் ஒரே ஒரு டாக்டர் இருப்பார். அவர் தான் உடம்பு முழுக்க வைத்தியம் பண்ணுவார். கண்ணு சரியில்லைன்னாலும் உக்கார், காது சரியில்லை உக்கார், கால் முட்டி சரியில்லை உக்கார். அவர் ஒரே ஒரு டாக்டர். ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு டாக்டர் தான் இருப்பார். அவர் சேப்பு கலரில் ஒரு கலவை கொடுப்பார். சேப்பு கலரில் ஒன்று, வெள்ளை கலர் பொடியை நசுக்கி கொடுப்பாரு. மாத்திரை பேர் கூட தெரியக்கூடாது. அப்படி சரியா போகும். பெரிய ஆச்சரியம், சரியா போகும். இப்பெல்லாம் டாக்டர் ஒருத்தர் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர் இல்லை, ஒரு ஆஸ்பத்திரியிலேயே 100 டாக்டர். பெரிய ஆஸ்பத்திரிக்குள்ளே போங்க, உடம்பு சரியில்லை, அறிவு இருக்கு எனக்கு, உடம்புல எவ்வளோ பார்ட் இருக்கு, நீ பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு மொத்தமாக சொல்கிற இல்லையே. இது ஜென்ரல் ஆஸ்பத்திரின்னு போட்டிருந்தான். ஆனால் உடம்பு ஜென்ரல் இல்லை, தனித்தனியாக தான் பார்க்கணும். நீ எதுக்கு ஐ டாக்டர் ஐயா, இல்லை காதா, இல்லாட்டி எலும்பா, இல்லாட்டி நரம்பா, இல்லாட்டி மசில்ஸா, இல்லாட்டி ரத்தமா, ஹார்ட்டா, கிட்னியா, என்ன அதை சொல்லு, போயிட்டு வரங்க. ஏன்னா நமக்கு எங்கன்னு நாமளே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கும் கவலைப்படாது. முழு உடல் பரிசோதனைன்னு வச்சிருக்கிறோம். அதில் ஏதாவது ஒன்றில் நீ சிக்குவே, அது உள்ள ஒன்றை விட்டு எடுத்தோம்னா ஏதாவது ஒன்றில் நீ மாட்டுவே. நாங்கள் நேராக அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவோம். நீ கிட்னிலையோ இல்லாட்டி வேற எங்கேயாவதோ ஒன்று போய் மாட்டுவேன். நாங்கள் போய் பார்த்துருவோம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். வா உள்ளவா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சயின்ஸ் எப்படி போகுதுன்னு கேட்டேன். சைக்காலஜி, மெடிக்கல், பாராமெடிக்கல், அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். சைக்காலஜி போனீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, அப்ளைடு சைக்காலஜி, இன்னும் எத்தனை பிரான்ச் இருக்கு தெரியுங்களா? போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பிரிக்கிறான். 11 கிளாசிஃபிகேஷன் வச்சிருக்கிறான். எதை எடுத்தாலும் பிரிக்கிறது, அணு அணுவா பிரித்து அவ்வளவு ஆழமாக கண்டுபிடிக்கிறான். சயின்டிஸ்ட் உட்காந்து தேடி 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 கண்டுபிடிக்கிறான். நல்ல கவனிங்க. ஒரு புள்ளியை விரித்து கொண்டே போவதால் விஞ்ஞானி உண்மையை கண்டுபிடிக்கிறார். பல புள்ளிகளை ஒரே புள்ளியில் ஒருங்கிணைப்பதால் மெய்ஞானி உண்மைகளை உலகத்துக்கு அறிவிக்கிறார். அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? பகுத்து. விஞ்ஞானி கண்டுபிடிப்பது பகுத்து கண்டுபிடிக்கிறான். ஆனா மெய்ஞானி எப்படி கண்டுபிடிக்கிறான்? தொகுத்து கண்டுபிடிக்கிறான். அதனாலதான் எங்கால் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு அப்படின்னு மழை வேண்டல்ல உலக நலம் வேண்டுகிற போது பகுத்தும் தொகுத்தும் இரண்டையும் இணைச்சா மட்டும்தான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைய முடியும் என்பதை உலக நல வாழ்த்தில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த நுட்பமான விண்வெளி, அணுத்துகள், அதில் ஏற்படுகிற அழுத்தம், அதனால உயிர்கள் அந்த ஜனிக்கிற அந்த அமைப்பு, எல்லா நுட்பங்களையும். சரி, தாயின் தகப்பனும் சந்திச்ச போது எல்லாம் ஒரு புள்ளியில தானே இருந்தது. அருகுனி பனையனைய சிறிய துளி, ஒரே ஒரு புள்ளி. அது உள்ள போனதுக்கு அப்புறம் கை, காலு, மூக்கு என்னெல்லாமோ அதுல இருந்து அப்படியே ஒரு 9-10 மாசத்துல அப்படியே டெவலப் ஆகி அது வெளியே வந்து விழுது. ஒரு புள்ளி. அதை எழுதுறா என்ன? ஒரு சின்ன இலந்த பழம் சைஸு, மிளகு சைஸு, திருமூலர்ல எழுதுவார், மிளகு சைஸு, அப்புறமா ஒரு சுண்டக்காய் சைஸு, அந்த அளவுக்கு இருந்து அது பெருசாகி 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 அப்புறமா அது ஒரு குழந்தையா மாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ளிய, அதுக்கு பேர் விருத்தின்னு பேரு. எதிரில் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்படியே உள்ள சேர்த்துக்கிட்டே வாங்க, அதுக்கு என்ன பேரு? நிவர்த்தி அப்படின்னு பேர். இது விருத்தி, அது நிவர்த்தி. விருத்தியின் மூலமாக சயின்டிஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்கிறான். நிவர்த்தியின் மூலமாக மெய்ஞானி உண்மைகளை உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகிறான். இந்த ஒரு புரிதலோட நாம, அதனால்தான் ஒரு பிசிக்ஸ் புஸ்தகத்தை எடுத்து படிக்கல, வெவ்வேறு புஸ்தகத்தை எடுத்து படிக்கல சார். அந்த இடம் ரொம்ப அருமையான இடம். அதாவது அவர் என்ன கேட்குறாங்க, இந்த உலகத்தில் சயின்டிஸ்ட்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி இந்த உலகத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ரெகட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? சுவாமிஜி, ஹேவ் யூ எவர் ரெட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உலக வரலாறு படிச்சிருக்கீங்களா சுவாமி? ஹேவ் யூ எவர் ரெட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி? சாமிஜியோட பதில், ஐ ஹவ் நாட் ரெட் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பட் ஐ நோ இட். நான் அதை படித்ததில்லை, ஆனாலும் எனக்கு தெரியும். இது நமக்கு எப்படி இருக்கும்? நான் அதை படித்ததில்லை, ஆனால் எனக்கு தெரியும். ஏன் தெரியும்? அவங்க பார்க்குற ஆங்கிள் தனி, அது தனியாக புரிய வரும். எப்படி? நீங்கள் என்ன 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 படிச்சிருக்கீங்க?
எதுக்கு தனித்தனியாக டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு 7ஆம் நூற்றாண்டில் யார் இருந்தா, 8ஆம் நூற்றாண்டில் யார் இருந்தா, 10ஆம் நூற்றாண்டில் யார் இருந்தா அப்படின்னு. எந்த நூற்றாண்டில் இருந்தாலும் இந்த 3 வேலை தான் பார்த்துருப்பாங்க. ஒன்று, எந்த நூற்றாண்டில் இருந்தாலும் இந்த 3 வேலை தான் பார்த்துருப்பாங்க. யாரு? கோச்சுக்காதீங்க, மூட நம்பிக்கையில் ஊறிய மத தலைவர்கள். வேர்ல்டு ஹிஸ்டரி இவ்வளோதான். மூட நம்பிக்கையில் ஊறிய மத தலைவர்கள். அப்புறம் பேராசை பிடித்த பொருள்துறை தலைவர்கள், பினான்ஸ்ல பேராசை பிடிச்ச பொருள்துறை. அப்புறம் வெறி கொண்ட அரசியல் தலைவர்கள். 3 தாண்டா வேர்ல்டு ஹிஸ்டரி. இல்லை வேற என்ன பார்க்கறதுக்கு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சு அந்த ப்ராடக்டை உலகம் முழுக்க செல் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் வேர்ல்டே ஆட்டி படைப்பாங்க. அவங்க பவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. யாரும் அவங்க இஷ்டப்படி ஒன்று பண்ண முடியாது. நீ எந்த பல்பேஸ்ட் சேர்க்கலாம், நீ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத எங்கேயோ உட்கார்ந்து ஒருத்தர் முடிவு பண்ணுவான். ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. கொரோனா வந்த போது நீங்க என்ன ஊசி போட்டுக்கலாம், எங்கேயோ உட்கார்ந்து ஒருத்தர் முடிவு பண்ணுவான். அது மாதிரி வாழ்க்கையில 3 பேர் தான் வேர்ல்டு ஹிஸ்டரியில். யார்? மூட நம்பிக்கையில் ஊறிய மத தலைவர்கள், பேராசை பிடித்த பொருள்துறை தலைவர்கள், வெறி கொண்ட அரசியல் தலைவர்கள். இவர்கள் 3 பேரையும் சேர்த்துத்தான் உலக வரலாறு அமைந்திருக்கிறது. முடிஞ்சு போச்சு, ஜெனரலைஸ் பண்ணிட்டார். இவ்வளவுதான் வேர்ல்டு ஹிஸ்டரி. இதுக்கு மேல வேர்ல்டு ஹிஸ்டரி என்ன இருக்கு? வேணும்னா சொல்லலாம். 7ஆம் நூற்றாண்டில் எவன் கொள்ளையடிச்சான், 8ஆம் நூற்றாண்டில் எவன் கொள்ளையடிச்சான், 9ஆம் நூற்றாண்டில் யாரு மக்களை முட்டாளாக்கனா, 10ஆம் நூற்றாண்டில் யாரு ஏமாத்தனா. இது வேணா பிரிச்சுக்கலாமே. டேட் டிஃபர்ஸ், ஆக்ஷன் இஸ் த சேம். அப்படியே திகச்சு போய் எல்லாரும் படப்படன்னு கை தட்டிட்டு கேட்டாங்க. அப்பதான் கேட்கறாங்க, நீங்க என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னு. நான் யூனிவர்சிட்டியில் படிக்கல, பட் த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்ல படிச்சேன் அப்படின்னு. இதுதான் பாருங்க, இது தொகுத்தலின் மூலம் ஞானத்தை நோக்கி போதல். அந்த விஞ்ஞானி பகுத்தலின் மூலம் ஞானத்தை நோக்கி போதல். விதவிதமா போய் ஒரு நோய் கிருமியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவான். சார் இந்த கொரோனா கிருமியே அது 7th ஜெனரேஷன். என்ன 7th ஜெனரேஷன்? ஆர்டினரி சளியா வந்தது, சளியோட தும்மலா வந்தது, தும்மலோட இருமலா வந்தது, இருமலோட பாயப்பிரான்ற அளவுக்கு போய் கொண்டு போய் விட்டுது. அப்புறம் ஒண்ணுமே புரியல, ரத்தம் அப்படியே உரைய ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே போட்டீங்கன்னா அந்த கிருமியினுடைய 7th ஜெனரேஷன் அப்படின்பா. எதுவா இருந்தா என்ன, நம்பால் போயிட்டான். எதுவா இருந்தா என்ன, நம்பால் போயிட்டான். இது வராம இருக்கணும்னா என்ன இருக்கணும்? ஒண்ணு தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? உடலின் எதிர்ப்பு சக்தி என்பது சரியா இருக்குமானால் எல்லா நோய்களையும் அது மட்டுமே சமாளித்துக் கொள்ளும். நீங்கள் நோய்களை அறிந்து சமாளித்துக் கொள்ள முடியாது. ஆனால் எதிர்ப்பு சக்தி சரியாக மனித உயிருக்கு இருக்குமானால் எல்லா நோய்களையுமே அதை அடிச்சு எறிஞ்சிடும். அந்த ஒற்றை புள்ளியில யார் நிக்கிறா? மெய்ஞானி நிக்கிறா. சித்தர்கள் மருந்து அதை பொறுத்தது தான். அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இது என்ன பாக்டீரியான்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நம்மளை விட அவங்களுக்கு பாக்டீரியா மேலே தான் ரொம்ப ஆசை. அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க, பிளட்டில் பார்ப்பாங்க, யூரினில் பார்ப்பாங்க, மோஷனில் பார்ப்பாங்க. அந்த 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 பாக்டீரியாவை பற்றி ஒரு 200 விஷயத்தை எழுதி அதில் எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அது கட்டுப்படும் அப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க. சித்த வைத்தியத்துக்கு போனால் அவங்க அப்படி இல்லை. மொத்தத்தில் உங்கள் உடல் எதிர்ப்பு சக்தியை கூட்டி விட்டுருவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபயர் இருக்குல்ல, அந்த ஃபயரை அப்படி தூக்கி விட்டுருவாங்க. அது எதை போட்டாலும் எரிச்சிடும். எந்த நோய் கிருமியாக இருந்தாலும் எரிச்சு வெளியே தள்ளிடும். சோ இவர்கள் தொகுத்தலின் மூலம் தீர்வு காணுகிறார்கள், அவர்கள் பகுத்தலின் மூலம் தீர்வு காணுகிறார்கள். ஆனால் இருவரும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறார்கள். அந்த புள்ளியை நாம் புரிந்து கொள்ளணும். கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையில அந்த புள்ளி இந்த புள்ளி, நம்முடைய மனமும் நம்முடைய அறிவும் சந்திக்கிற இந்த புள்ளி, இந்த சிகரம், இதான் அண்ண முடியாத அண்ணாமலை. இதுதான் உள்ள இருக்கிறது உண்ணாமுலை. யாராலும் அதுல இருந்து வந்த பாலை யாரும் குடிச்சதில்லை, அது உண்ணாமுலை. இது அண்ணாமலை. இது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம ரிலிஜன்ல ரொம்ப சயின்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப மக்களை ஃபூல் பண்ணக்கூடாது. மயில்சாமி அண்ணாதுரை எங்க ஊர்ல பெரிய சயின்டிஸ்ட். மயில்சாமி அண்ணாதுரை சந்திரனுக்கு அனுப்பிய சந்திராயன்ல இருந்தவர் டீம்ல மயில்சாமி அண்ணாதுரை. அவர்கிட்ட ஒரு தடவை கேள்வி நடந்தது, யூடியூப்ல இருக்கு பாருங்க. எங்க சேட்டிலைட்டு சுத்தி வரும்போது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் கிட்ட வரும்போது ஆஃப் ஆயிடுதாமே, அப்படியே நின்று போகுதாமே, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவருக்கு இதுக்கு பதில் சொல்ல பயம். உண்மையை சொன்னால் உதப்பான். இது வரைக்கும் எங்கள் ரெக்கார்டில் அப்படி வரலீங்க, ஒன்று ஆஃப். இது வரைக்கும் எங்கள் ரெக்கார்டில் அப்படி வரலீங்க, அதுக்கு மேலே என்னை கேட்காதீங்க.
நம்ம என்ன நினைக்கிறோம், ரிலிஜனை நியாயப்படுத்துறதுக்காக பொய்யா சயின்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த வார்த்தை கவனி, பொய்யா சயின்ஸை யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் நாட் ட்ரூ. அப்படியெல்லாம் சேட்டிலைட் ஆஃப் ஆகி இங்கே ரெக்கார்டில் காட்டுமே, இங்கே பூமியில் காட்டுமே, எங்கள் ரெக்கார்டில் அப்படி இல்லைங்க, அது ஒன்றும் ஆஃப் ஆனதா எங்களுக்கு தெரியலைங்கன்னு. இது இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவேன். திருநள்ளாரே சனீஸ்வரன் கோயில் இல்லைங்கோ. நான் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனல, இல்லாட்டி சரியா இருக்குமா? திருநள்ளாரே சனீஸ்வரன் கோயில் இல்லைங்கோ. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா முருகன் சிலை கோபுரத்தில். இதுதான் ஸ்கிப்பி சாஸ்திர சம்மதத்தோட பண்ண முடியும். இந்தாண்ட விநாயகர் சிலை, இந்தாண்ட முருகன் சிலை. அந்த முருகனோட அந்த மயிலோட கொண்டையை தேய்ச்சி 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 நம்மளால் காக்கா ஆக்கிட்டான். அந்த கொண்டை இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி காக்கா ஆக்கிட்டான். அன்னைக்கு பிடிச்சது திருநள்ளாருக்கு அழுகு துணியெல்லாம் அத்தனை பேரும் அங்கேயே போட்டு போயிட்டான். இப்போ சனி வந்துருச்சு அங்கேயே. ஏன்னா நம்மால் போய் 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 துணி அந்த இடத்துல ஈர துணி எண்ணெய் துணியை விட்டு வந்தா பாருங்க. அந்த கோயிலில் சனியோட பொம்மை எங்க இருக்கு தெரியுமா? அதே கோயிலில் சனியோட பொம்மை எங்க இருக்கு தெரியுமா? மதில் கவர் சுத்திட்டு வரும்போது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மதில், வடக்கு மதிலில் இத்தூண்டு இருக்கு ஒரு சனி இருக்கு. சனி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கே வணங்கினார் அப்படின்ற அந்த குறிப்பு இருக்கு. அந்த சனி அம்போன்னு நிற்கிது. இது இப்போ கோயிலுக்கு போகிறவன் நேரம் அவரை கும்பிடுறான். உள்ளே இருக்க சிவபெருமான், டேய் நான் இங்கே தாண்டா இருக்கு. இந்த வயசானவர் பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்த மாதிரி நானும் இருக்கிறேன்டா, என் பேர் தாண்டா தர்ப அரண்யேஸ்வரர் என்னவன். நத்திங் டூ. எங்கள் ஜோசியர் சொன்னது இவரை மட்டும்தான். இவரை பார்த்தோமா, துணியை நாங்கள் கலைஞ்சு போட்டோமா, போயிட்டே இருப்போம். நான் ரிலிஜனை கேலி பண்ணுறேன்னு பொருள் இல்லை, தப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ஞானசம்பந்தர் பாடின கோயில் அது. உள்ளே போய் நீங்கள் சிவனை வணங்காம சனியை கூப்பிட்டு எப்படி வெளியே வரலாம்? அந்த கோயிலுக்குன்னு ஒரு இடம், அது சிவனுடைய கோயில், தர்ப ஆரண்ய ஈஸ்வரர் அப்படி மரபுகளையும் நாம கொண்டுட்டோம். வேறு மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம். சரி, நான் ரொம்ப விவரமா அதை பத்தி பேச விரும்பல. விஞ்ஞானத்தை ரிலிஜன் மேல பொய்யா ஏற்றக்கூடாது, அதுக்கான முயற்சிகளை விட்டுடணும். ஆனா உண்மையிலேயே சித்த புருஷர்களாய் ஞானிகளாய் அறிவுபூர்வமாக நம்முடைய சமய தத்துவங்களை கொண்டு போகணும். அப்படி முயற்சி செய்ததுல நம்முடைய சமய பாரம்பரியத்தில் வள்ளலார் பெருமுயற்சி செய்தார். அந்த வள்ளலார் விட்ட படிகளை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி தொடர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்பை ஏற்படுத்தினார். அந்த நெறி சரியானபடி கற்று பின்பற்றி மக்கள் வளரணும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு உருவாக வேண்டும். நன்றி, வணக்கம்.